அனைவருக்கும் வணக்கம். 11 மணிக்கு பேசணும்னு நம்ம வந்தது. உங்களோடு சேர்ந்து நானும் அடியனும் ரசிகர் ஆயிட்டோம். நேயர் விருப்பம்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே யார் நேயர் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் தான். ராமாயண பாட்டை கேட்குற இடத்துல ஆஞ்சநேயர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பெரிய நேயர் யாருன்னா ஆஞ்சநேயர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் வந்த செயலை மறந்து இங்கு நடந்த செயலை பார்த்து அடியேனும் அதில் கலந்து அமர்ந்து அதிசயித்து அமர்ந்து விட்டேன். இன்னும் 3 இடத்துல நிகழ்ச்சிக்கு போகணும். சிவன்ராத்திரி இரவு ஒரு 6 இடத்துல நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய நிலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் பார்க்கும்போது இதில் உறைந்து விட்டேன். இந்த சிவராத்திரி இரவு நாள் விழித்திருப்பதற்காக ஆடலும் பாடலும் பல இன்னிசை நிகழ்ச்சிகளும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோடிலிங்க சுவாமியினுடைய அடியவராக விளங்கக்கூடிய சித்தரசையா அவர்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம புதிய பஸ் நிலையம் அருகே தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய சித்தர்களையெல்லாம் அழைத்து ஒரு மாநாடு போட்டார். அது ஒரு பெரிய அதிசயமான நிகழ்வு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பார்க்கணுன்னு சொன்னாவே ரொம்ப சிரமம். ஆனால் அனைவரையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வை ஏற்படுத்திய சித்தரசையா நம்ம கஞ்சமலை அடிவாரத்தில் இந்த ஏகாந்தமான இடத்துல நீயும் நானுமா ஏகபோகமாய் அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுவார். கூட்டத்தோடு இருக்கும்போது இறைவனை வழிபாடு செய்யவே முடியாது. தனிமையாக இருக்கும்போது இறைவனை உணரவும் முடியும், அறியவும் முடியும் என்ற அந்த நிலையில் இங்கே ஏகாந்தமாக இருக்கக்கூடிய இடத்துல அனைவரும் பார்க்கக்கூடிய இந்த இரவு இனிமையான இரவாக அமைந்திருக்கிறது. அதே போல் பல அற்புதமான கருத்து நமது சித்தரை பற்றி அடியேன் ஒரு 4-5 பாடலெல்லாம் சொல்லலான்னு நினச்சது கூட ஐயாவே சொல்லிட்டார். மண்குடம் உடைந்த போது வேணுமென்று பேணுவீர், வெண்கலம் உடைந்த போது வைத்து வைத்தடுக்குவீர், நம்கலம் உடைந்த போது நாருமென்று ஓடுவீர், என்ன என்ன இது மாயம் என்று அழகாக சிவவாக்கியர் சிவசிவா என்று பிறக்கும்போதே உரைத்து காரணத்தினாலே அவரை சிவவாக்கியம் சொல்லுவாங்க. அப்படி பலவிதமான பாடல்களை பாடிய இடத்துல இன்றைக்கி சிவராத்திரி அப்படின்னு சொன்னால் என்ன விசேஷம்? நாம் பேச வந்த தலைப்பு ஒன்று. காலம் கடந்து விட்ட காரணத்தினாலே சிவராத்திரியில் என்ன விசேஷமான செய்தி அப்படின்னு பார்த்தா அதை நாம் இன்றைக்கி தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம். திருக்கைலாய மலையிலே ஒரு குரங்கு மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு உறக்கம் வராமல் இருக்கணும்ட்டு இலையெல்லாம் பறித்து போட்டுக்கொண்டே இருந்தது. பறித்து போட்டு கொண்டிருந்த அந்த இலைகள் எல்லாம் அடியிலே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. விழுந்த காரணத்தினாலே அந்த ஒவ்வொரு இலையும் புனிதமான இலையாக மாறிய காரணத்தினாலே அந்த சிவராத்திரி இரவு குரங்கு அர்ச்சனை செய்த காரணத்தினாலே அது புனிதமாகிய இரவாகியது. விடிந்தபோது சிவபெருமான் காட்சி கொடுத்தார். இந்த குரங்குக்கு வரம் தரணும் இல்லையா? அப்போ காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த காரணத்தினாலே அவருக்கு ஏதாவது ஒரு வரம் தரணும் அப்படின்னு சொல்லி சுவாமி கேட்குறார். அதை பறித்து போடுவதே வரமாக நான் நினைத்தேன். எனக்கு என்ன பண்ணுறேன் வரம் அப்படின்னு. ஆனால் பெருமானோ என்ன பண்ணார்? எந்த பயன் யார் செய்தாலுமே அவருக்கு உண்டான பலன் ஒன்று உண்டு. கோயிலுக்கு போகிறோம், பொங்கலை சாப்பிட்ட உடனே அந்த தொன்னையை என்ன பண்ணுறோம்? அப்படியே தூக்கி எறிஞ்சிடறோம். அந்த தொன்னையை எடுத்து யாராவது அந்த குப்பையில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது பலன் ஒன்று உண்டு. இறைவனுடைய லெக்சர் புக்கில் அது ஏறிக்கும், கணக்கு புக்கில். அது அப்பர் பெருமான் அழகாக பாடுகிறார். தொழுது தூமலர் தூவி துதித்தலும் அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனேம்பார். நாம் ஏதாவது ஒரு அசுத்தம் செய்தோம் என்று சொன்னால் அசுத்தத்துக்கு உண்டான தண்டனை உண்டு.
சுத்தம் செய்தோம் என்று சொன்னால் சுத்தத்துக்குண்டான பலனும் உண்டு. அப்போ சுத்தத்துக்குண்டான பலன் என்ன? அவங்கவுங்க பணி அவங்கவுங்க செய்யணும். சுண்டல் வாங்குகிறோம், பொங்கல் வாங்குகிறோன்னா அந்த தொன்னை எங்கே போடணுமோ அங்கே போடணும். அடுத்தவருக்கு ஒரு பணியை வைத்தோம் என்று சொன்னால் நம் புண்ணியத்திலே கொஞ்சம் இழந்து போகிறோம். அப்போ இந்த வில்வத்தை பறித்து போட்ட குரங்குக்கு வரம் கொடுக்கணுங்கிறது விதி. அப்போ வரம் கொடுக்கணும், நீ அரசனாக பிறக்க கடவுது. இப்போ இந்த குரங்கு கேட்குது, நான் அரசனாகிறதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு இந்த குரங்கோடவே இந்த உருவத்திலேயே தான் எனக்கு வேணும்னு சொல்லி இந்த குரங்கு கேட்குது. ஏன்? மனிதன் மட்டும் தவம் செய்தால் இறைவன் வரம் கொடுப்பான் என்பது இல்லை. குரங்குக்கும் வரம் கொடுத்தான்னு உலகம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலே குரங்கு வடிவமாக இருந்தாலுமே அந்த முகம் மட்டும் குரங்கு முகமாக வைத்துக்கொண்டு மனித உருவமாக, வடிவங்கள் எல்லாமே மனித வடிவமாக இருந்தது. இப்போ முகம் மட்டும் குரங்கு என்ன காரணம்? அதுக்கு முசு முசுன்னு பேர். முசுன்னா குரங்கு. கையிலே ஒரு ஆயுதம் வைத்திருக்கிறது, அந்த ஆயுதத்துக்கு பேர் குந்தம்னு பேர். அந்த குந்தத்தை வைத்துக்கொண்டு முகம் மட்டும் குரங்கு முகமாக மனித வடிவமாக ஒரு அரசன் வந்து பிறந்தான். அந்த அரசன் எங்கு பிறந்தான்? திருவாரூரிலே பிறந்தான். சோழர்களுடைய காலம் காலமாக ஆட்சி செய்த பல இடங்களிலே திருவாரூர் ஒன்று. உறையூரில் ஆட்சி செய்தார்கள், கரூரிலே ஆட்சி செய்தார்கள், சோழ நாட்டை ஆட்சி செய்தது தஞ்சையிலே ஆட்சி செய்தார்கள், கங்கை கொண்ட சோழபுரத்திலே ஆட்சி செய்தார்கள். திருவாரூரிலே ஆட்சி செய்த மனுநீதி சோழனுடைய அந்த முன்னோர்களிலே சிபி சக்கரவர்த்தி ஆட்சி செய்த அதே தலைமுறையிலே இவர் வந்து பிறந்தார். பிறந்த காரணத்தினாலே எனக்கு குரங்கு முகம்தான் இருக்கணும்னு ஆட்சி பண்ணார். இப்போ அந்த குரங்கு முகத்தோடு தோன்றியாச்சு. குரங்கு முகத்தோடு தோன்றிய காரணத்தினாலே இவருக்கு ஒரு ஆணவம் வரணும் இல்லையா? ஆணவம் வரலை. எப்போவாவது ஆணவம் வந்தது அப்படின்னு சொன்னால் நேராக கண்ணாடிக்கு போய் பார்ப்பார், இந்த குரங்கு முகத்தை பார்ப்பார். இப்படி இருந்து தானே நமக்கு வரம் கிடச்சது. சந்திரனுக்கு அதனால தானே அந்த ஆணவம் வந்தது. சந்திர திசை யார் யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஆணவம் வரும். எப்படி வரும் அப்படின்னா, வளர்ந்த போது ஒரு ஆணவம் வரும், தேய்ந்த போது ஒரு ஆணவம் அடங்கும். அதனால்தான் அடியில் விழுந்த சந்திரனை மடியில் வைக்காமல் முடியில் வைத்த சிவபெருமான். தான் அகந்தையிலே அழகாக இருக்கிறேன் என்கிற ஆணவம் வந்தது. அந்த ஆணவத்தை அழிப்பதற்காக அவருக்கு ஒரு சாபம் வந்தது. சாபம் வந்து தேய்ந்த போது 16 கலைகளும் தேய்ந்தது. கடைசியாக 3 கலைகள் இருந்தது. 3 கலைகள் இருந்தபோது சிவபெருமான் காலில் போய் விழுந்தார். எடுத்து முடியில் சூட்டினார். முடியில் சூட்டிய காரணத்தினாலே அது வளர்பிறையானது. அதனால்தான் 1ஆம் பிறை, 2ஆம் பிறை, 3ஆம் பிறைன்னு சொல்லும் பொழுது 3ஆம் பிறை நாள் ஒரு காசு கையில் வச்சுட்டு சாமியை கும்பிடுவோம். வானத்திலே தெரிந்த 3ஆம் பிறையை நாம் வணங்குவது எதற்காக என்று சொன்னால், அரூபமாக சிவபெருமான் மறைந்திருப்பான். நிலவு என்று 3ஆம் பிறை தெரியும், அந்த பிறைக்கு பின்னாடி சிவபெருமான் மறைந்திருப்பார். அப்போ எதற்காக இந்த ஆணவம் நமக்கு சுட்டப்படுகிறது என்று சொன்னால், பௌர்ணமிங்கிறது ஒரு ஆணவமான நாள். எப்படி பௌர்ணமி ஆணவமானது? நல்ல நாள் தானே, எல்லாம் பௌர்ணமி தானே கிரிவலம் வர்றோம், சாமி கும்பிட்றோம். நிலவுக்கு தான் வளர்ந்து முழுமையாக இருக்கிறோம் என்று அந்த கர்வத்தில் இருந்தது, அழகாக இருக்கிறேன் என்று. அந்த அழகு தேய்வதாக தேய்பிறை வந்தது. அதன் பின்பு என்ன நடந்தது? அமாவாசை வந்த உடனே மறுபடியும் சாமிகிட்ட போய் விழுந்த உடனே அது வளர்பிறையானது. இப்போ முசுகுந்தர் என்ன பண்ணார்? நேராக அந்த குரங்கு முகத்தோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார். வாழ்ந்து கொண்டு வரக்கூடியவருக்கும் உலகத்துக்கே தெரிய வைக்க சிவபெருமான் நினைத்தார். உலகத்துக்கே தெரிய வைக்கணும்னு சிவபெருமான் நினைச்சாரு. நினைத்த காரணத்தினாலே இந்திரனிடம் என்ன செஞ்சார்? ஒரு லிங்கத்தை வழிபாடு செய்து கொண்டிருந்தார். இந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய சண்டை. அசுரரை வெல்லவே முடியவில்லை இந்திரனால். இப்போ இந்திரங்கிட்ட நாரத மகரிஷி போய் சொல்லுகிறார், பூலோகத்தில் சிவபெருமானுடைய வரத்தை வாங்கியவர் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், பெரிய சிவபக்தர். சிவலிங்க பூஜையை செய்து இறைவனுக்கு இரவு முழுவதும் வில்வ இலையால் அர்ச்சனை செய்த அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் போய் நீ போய் உதவி கேள். நேராக போனார். உதவி வேண்டும் என்று கேட்டவுடனே முசுகுந்த சக்கரவர்த்தி அசுரர்களை எல்லாம் வென்று
அதன் பின்பு அவர்களுக்கு தேவலோகத்தை மீட்டு கொடுத்தார். கொடுத்த காரணத்தினாலே அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு தேவேந்திரன் நினைச்சான். மகாவிஷ்ணு வழிபாடு செய்து கொண்டிருந்த மனதிலே வைத்துக்கொண்டு வழிபாடு செய்த அந்த சிவலிங்கத்தை தேவேந்திரன் வழிபாடு செய்து கொண்டிருந்தான். அந்த லிங்கத்தை முசுகுந்தர் கேட்டார். நீ காலம் காலமாக தெய்வலோகத்திலே வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த லிங்கத்தை கொடு என்று கேட்டார். இப்போ தேவேந்திரனுக்கு வாரி போட்டது. தெய்வலோகத்தினுடைய வெற்றிக்கு காரணமான ஒரு லிங்கத்தை கேட்குறிய, இது என்ன பண்ணுவேன்? இதை கேட்ட உடனே என்ன பண்ணாரு, அந்த லிங்கம் மாதிரியே ஒரு 7 லிங்கம், அது சப்த விடங்கர்னு பேர். இந்த சப்த விடங்கரை பார்க்கணும்னா நாகப்பட்டினத்துக்கு பக்கம் போகணும். அந்த 7 விடங்கரையும் வரிசையாக வைத்தார். அதில் முக்கியமாக அவர் வழிபாடு செய்த லிங்கத்தையும் வச்சார். அவருக்கு பேர் விடங்கர்னு பேர். விடங்கர் அப்படின்னு சொன்னால் உளிப்படாதது, உளியால் செதுக்கப்படாதது, அப்படியே சுயம்புவாக வந்ததுன்னு பொருள். இந்த 7 விடங்கரையும் வைத்து இதில் எது ஒரிஜினலாக இருக்குதோ அது எடுத்துக்கோ. அப்பயே ஜெராக்ஸ் காப்பியில் 6 எடுத்துட்டார், ஒரிஜினல் 1 இருந்தது. அந்த 7ஐயும் வரிசையாக வைத்தார். செங்கலு நீரில் பூத்த ஒரு மலரை எடுத்து அந்த மலரை சிவனை நினைத்து அர்ச்சனை செய்து அந்த மலரை தூக்கி போட்டார். அந்த மலர் சென்று ஒரு சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. விழுந்த சிவலிங்கம் ஒரிஜினல் என்று தெரிந்து வணங்கி அந்த லிங்கத்தை எடுத்துட்டார். எடுத்த நாள் என்னைக்கு? இதே சிவராத்திரி தான். இந்த சிவராத்திரியில் தான் அது நடந்தது. அந்த ஒரிஜினலாக அவர் வழிபாடு செய்த விடங்கரை எடுத்த உடனே தேவேந்திரன் நினைச்சான், சாமி எத்தனை நாளைக்கு நம்ம கூட இருக்குன்னு நினைச்சாரோ அவருடைய விருப்பம். அவர் நினைக்கலன்னா இருக்கவே முடியாது. அவருடைய நினைவு எத்தனை நாள் இருக்குதோ அதுதான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய அருள் இருக்கணும். சிவபெருமான வழிபாடு செய்யறதுக்கு கூட இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஏகாந்தமாக கஞ்சமலையில் வந்து அமர்ந்திருக்கிறோன்னா இதுவும் ஒரு தவந்தான். ஏன்? காலாங்கிநாதர் இருந்த இடம். கஞ்ச மலையானோடு எழுவரும் என் வழியாமேம்பார் திருமூலர். காலாங்கினா என்ன? காலனை அங்கியாக தைத்து போட்டவர் தான் காலாங்கி. காலன்னா யமதர்மன். காலாங்கிநாதரை வழிபாடு செய்தவருக்கு மரண பயம் இல்லை. காலனையே தன்னுடைய அங்கியாக தைச்சு போட்டவர். யமதர்மனையே தன் சட்டையாக தைச்சு போட்டார், சட்டநாதரை போல. அதனால் மரண பயம் இருக்கிறவங்கெல்லாம் காலாங்கிநாதரை வழிபட்டாங்க அப்படின்னு சொன்னால் மரண பயம் நீங்கும். அந்த காலாங்கிநாதர் வாழும் இடம் எது அப்படின்னு சொன்னால் இந்த கஞ்சமலை அடிவாரம் தான். இதுக்கு காஞ்சனமலைன்னு பேர். தங்கக்கொடி பாடும் காஞ்சனமலைன்னு பேர். அப்படிப்பட்ட இடத்திலே இருந்து இந்த சிவராத்திரி இரவு இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வரலாறு கேட்கறது மட்டும் இல்லாமல் பல செய்திகளை நாம் கேட்குறோம். இப்போ என்ன பண்ணார்? அந்த ஒரிஜினலான லிங்கத்தை எடுத்தார். இவர் கொண்டு வந்து நேராக திருவாரூரிலே வைத்தார். இப்போ 6 லிங்கங்கள் ஜெராக்ஸ் காப்பி இருக்கு இல்லையா, அதை என்ன செய்யறது? நம்மலாம் பொழுதனைக்கு போவோம். தங்கு சனி, பொங்கு சனி, மங்கு சனி, எத்தனை சனி இருக்குது அத்தனையும் நீக்கிறதுக்காக திருநள்ளாறு போவோம். அங்கே ஒரு விடங்கர் இருக்கார், திருநள்ளாறில் ஒரு விடங்கர் இருக்கார், திருக்காரவாசலில் ஒரு விடங்கர் இருக்கார், திருமறைக்காட்டில் ஒரு விடங்கர் இருக்கிறார், நாகை காரோணகத்தில் ஒரு விடங்கர் இருக்கிறார், திருக்குவளையில் ஒரு விடங்கர் இருக்கிறார், திருவாயுமூரிலே ஒரு விடங்கர் இருக்கிறார். இந்த 7 விடங்கரிலும் தலைமை விடங்கராக இருக்கக்கூடிய முசுகுந்த சக்கரவர்த்தி கிடைத்தது எப்போதுன்னு சொன்னால் ஒரே ஒரு வில்வ இலையால். திருமூலர் அழகாக சொல்கிறார், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. எந்த பூவையும் எங்கேயும் காசு கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியதில்லை. சாமியை வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு இலை இருந்தால் போதும். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுமாடு வருது ஒரு பிடி இல்லையா, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. இந்த உண்ணும்போது ஒரு கைப்பிடியில் ஒரு சின்ன சூட்சம் என்னன்னா, தினந்தோறும் நாம் சமைக்கிறோம். தினம் சமையல் செய்யும் பொழுது நம் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு, நம் இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு ஒரு பிடி அரிசி எடுத்து தனியாக வைக்கணும். அந்த அரிசியை தினந்தோறுமே இறைவனுக்கு படைப்பதாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அதை மாதம் ஒரு தடவை கோயிலுக்கு போகும்போது அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் பொங்கல் செய்து அனைவருக்கும் கொடுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? தினந்தோறும் குலதெய்வத்துக்கு நம்ம எடுத்து வைக்கிறோம், தினந்தோறும் இஷ்ட தெய்வத்துக்கு எடுத்து வைக்கிறோம். அப்போ போகக்கூடிய நேரத்தில் மட்டும் 1 கிலோ வாங்கிட்டு போனால் போதாதானா? போதாது.
தினம் நம்ம சாமியை நினைக்கிற நினைப்பு வருது இல்லையா, அந்த ஒரு பிடியில், அந்த ஒரு பிடியில் நினைக்கக்கூடிய நினைவு எப்படி வரும்? அதுதான் யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அந்த கைப்பிடியில் எதற்கு? இறைவனுடைய நினைவு இருக்கிறது. இந்த அரிசியெல்லாம் சேர்ந்த பின்பு அதை சமைத்து கொடுக்கும் பொழுது அனைவருக்குமாகிய அந்த உணவு இருக்கிறது. அப்போ உண்ணும்போது ஒரு கைப்பிடி கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் அது. அப்போ இதை மூணுமே செய்ய முடியலையா? பிறர்க்கு ஒரு இன்னுரை தானே, நல்ல வார்த்தை சொல்ல முடியாதா? நல்ல வார்த்தையை கூறு என்று திருமூலர் சொல்லுகிறார். துன்பப்படாம, மனசு வருத்தப்படாம சொல்லு. இந்த வார்த்தையினாலே ஒரே ஒரு இலையினால் இறைவனை வழிபாடு செய்ய முடியும்னா முடியும். இப்போ நம்ம கோயில் கட்டிட்டு இருக்கோம். நாயன்மார்கள் எத்தனை? பூசலார்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பூசலார் நாயனார் என்ன பண்ணார்னா, தினந்தோறும் இறைவனை வழிபாடு செய்வார். ரொம்ப ஏழை, மிகவும் ரொம்ப ரொம்ப ஏழை. அந்த ஏழ்மையான நிலையிலே இருக்கக்கூடிய அடியார் இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும்? ஒரு 5000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு ஆசை, வசதி இல்லை, எப்படி பண்ணணும்? பெரியவாகிட்ட போய் கேட்டாங்க, நான் ரொம்ப ஏழ்மையானவன், எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, இப்போ எப்படி பண்ணுது? நல்ல ஒரு 100 கிராம் அரிசியை நல்லா ஊற வச்சிக்கோ, ஒரு 100 கிராம் வெல்லத்தை வாங்கி அதோடு சேர்ந்து பிசைந்து எடுத்துக்கொள், நேராக போய் எறும்பு புத்துக்கு போடு. அந்த எறும்பு புத்தில் ஒரு 5000 எறும்பு இருக்கும். அந்த எறும்பு சாப்பிடும். சித்தாந்த கருத்துப்படி மனித உருவம், ஈ எறும்பு முதலாகிய யானை வரி அனைத்தும் உயிர் தான். எந்த உயிர் சாப்பிட்டாலும், ஒரு உயிர் சாப்பிட்டதுன்னா அது பசி அடங்குனா ஒரு உருவத்துக்கு கொடுத்தோன்னு அர்த்தம். அப்போ 5000 எறும்புகள் சாப்பிட்டது என்று சொன்னால், ஒரு ஏழ்மை நிலைமையில் இருக்கக்கூடியவன் கூட 5000 பேருக்கு உணவை கொடுத்த பலன் கிடைக்கும். இப்போ இதை போன்று ஒரு ஏழ்மை நிலைமையிலே இருக்கக்கூடிய பூசலார் இருந்தார். அவருக்கு ரொம்ப ஆசை, கோயில் கட்டணும்னு ஆசை. ஆனால் ஏழை, எப்படி கட்டுவது? அந்த ஊரிலே பல்லவ மன்னன் இருக்கின்றான். அந்த பல்லவ மன்னன் என்ன பண்ணான்? பெரிய மாபெரும் கோவிலை கட்டுகிறான். இந்த அடியவர் என்ன பண்ணார்? சிவனடியார் பூசலாருக்கு நல்ல சிறப்பான ஒரு கடக்காலை போடணும்னு முதல்ல குழியை பறித்து சிறப்பான கடக்காலை போட்டார். பெரிய கோயிலை கட்ட வேண்டி அவர் பல்லவ மன்னன் எப்படி எப்படியெல்லாம் கட்டினானோ அதையெல்லாம் மனதினாலே கட்டினார். மனதிலேயே கட்டி கொண்டு, மனதிலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடக்கால் வளர்த்து, சுவர் எழுப்பி, விதானம் அமைத்து, கோயிரத்தில் இருக்கக்கூடிய கருவறை, நடை, சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரம், கோஷ்டங்கள், சாமி பிரதிஷ்டை அனைத்தையும் செய்தார். இப்போ பல்லவ மன்னனும் அதே போல் பல ஆண்டுகள் கோயிலை கட்டி முடித்தான். இப்போ கும்பாபிஷேக பணியை நிறைவு செய்ய வேண்டி தேதியை வைத்தார்கள். இப்போ முத நாள் இரவு என்ன பண்ணார்? சிவபெருமான் நேராக மன்னன் கனவுல போனார். முத நாள் இரவு சிவபெருமான் நேராக மன்னனுடைய கனவிலே சென்று, நீ இன்னொரு நாள் இந்த கும்பாபிஷேகத்தை வைத்துக்கொள், என் அடியவனாக இருக்கக்கூடிய பூசலார் ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்திருக்கிறார், அந்த கோயிலுக்கு நான் போகணும்னு நினச்சார். இப்போ நம்ம சித்தரசு சாமி கோயிலை கட்டிகிட்டு இருக்கார். அந்த கோயிலுக்கு எந்த அளவிற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கவனித்து பாருங்க. இப்போ இன்னொரு நாள் இந்த கும்பாபிஷேகத்தை வைத்துக்கொள் என்று சொல்லி மன்னனிடம் கனவிலே சென்று சொன்ன உடனே அந்த பல்லவ மன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது. கடவுளே வந்து கனவுல சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சு பெரிய கோயில் கட்டினது யார் அப்படின்னு சிந்தனை வந்துருச்சு. ஏன்னா பல்லவ மன்னன் அவன் பெரிய சக்கரவர்த்தி. அவனுக்கு தெரிந்து அந்த பகுதியில் யாருமே கோயிலையே கட்டின ஒருத்தனே நான் தான். கட்டிய கோயிலுக்கு, நான் கட்டிய கோயிலுக்கு கடவுள் வரல, வேறொரு அடியவர் கட்டியிருக்கிறார்னு சொன்னாரே, அந்த கோயிலை பார்த்தாகணும்னு மன்னனுக்கு ஆசை வந்தது. ஆசை வந்த காரணத்தினாலே மறுநாள் எழுந்து இறைவனை வழிபாடு செய்து முடித்துவிட்டு குதிரை ஏறி சென்றுட்டார். அந்த பகுதியெல்லாம் பார்க்குறார், எந்த பக்கமும் காணோம். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. இப்போ மன்னனுக்கு சந்தேகம் வந்தது, கடவுள் பொய் சொல்லுவாரா? கடவுள் மேலேயே சந்தேகம் வந்துச்சு. பார்த்தார் மன்னன், எதுக்கு இன்னொரு நாள் பார்ப்போம், பார்த்துட்டு நேராக கோயிலில் போய் சாமிக்கிட்டே கேட்டுருவோம். நேராக போனார். ஒரு மாபெரும் சிவனடியார்,
அமைதியான முறையிலே மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து அப்படியே தவம் செய்து கொண்டிருக்கிறார். தவம் செய்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார். அவர் உள்ளத்திலே இருக்கக்கூடிய கோயில் அரசனுடைய கண்களுக்கு தெரிகிறது. அந்த மனசுக்குள்ள இருக்கிற கோயில் இந்த அடியவர் கட்டளை எப்படி எப்படியெல்லாம் அமைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ மனசுல கட்டின கோயில் அந்த பல்லவ மன்னனுக்கு தெரிந்தது. அமர்ந்து இருக்கக்கூடிய மனதிலே இந்த கோயிலை எங்கே போய் பார்க்கணுன்னா மெட்ராஸில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற ஊர், திருநின்ற ஊர்னு பேர். கோயிலுக்கு பேர் இருதயாலீஸ்வரர்னு பேர். இருதயத்தில் கட்டின கோயிலுங்கிறதுனால இருதயாலீஸ்வரர் கோயில்னு பேர். இந்த இதய நோய் வர்றவங்களாம் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க. அது ரொம்ப விசேஷம். சென்னையின் அருகில் இருக்கக்கூடிய கோயில். இப்போ மன்னனுடைய கனவிலே கண்ணுக்கு தெரிகிறது, அந்த மனதிலே அமைத்த கோவில் தெரிகிறது. அதை பார்த்த உடனே அங்கிருந்து குதிரையிலிருந்து மன்னன் இறங்கினான். நேராக அவர் காலில் விழுந்து அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்தார். இப்போ கண்ணை மூடி உக்காந்துருந்தவர் ஏதோ சத்தம் கேட்குறதுன்னு கண்ணை திறந்து பார்த்தார். திறந்து பார்த்தவருக்கு மன்னன் கீழே விழுந்திருக்கிறார். என்ன நடந்தது, எதுக்காக விழுந்தார்னு அவருக்கு தெரியலை. நேராக வணங்கிட்டு நிற்கிறாரு, குனிஞ்சிட்டு நிற்கிறார். இப்போ பார்த்தார், நீங்கள் மனசில் கோயில் இவ்வளோ உன்னதமான கோயிலை கட்டியிருக்கீங்க, உங்கள் கோயிலுக்கு இறைவன் எழுந்தருள வேண்டும் என்று நினைத்தானே. அப்போ நான் இவ்வளோ பெரிய கோவிலை கட்டி கூட மன்னனாக இருந்தும் என் இடத்தில் வராமல் உன் மனதில் கட்டிய கோயிலுக்கு இறைவன் எழுந்தருளிருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு உன்னதமான ஒரு கோயிலை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மன்னவன் விழுந்தான். அந்த மன்னவன் கட்டின கோயில் எது தெரியுமா? அதுதான் காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலேருந்து 1 கிலோமீட்டர். காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலை கட்டும் பொழுது அந்த கோவிலுக்கு இறைவன் செல்லாமல் அடியவன் மனதில் கட்டிய கோயிலுக்கு இறைவன் சென்ற இடம். ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்று மனதில் நினைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு பலன் தெரியுமா? ஒருவன் ஜாதகம் பார்க்க போனா மாலை நேரமாகியது. மாலை நேரமான காரணத்தினாலே ஜாதகம் பார்ப்பவர் என்ன பண்ணார், அந்த ஜாதகத்தை வாங்கி பார்க்குறார். ஜாதகத்தை பார்த்துட்டு இதை நீ நாளை காலையில் வான்னு சொல்லி அனுப்பிடுறார். நேராக அந்த ஜாதகத்தை வாங்கிட்டு இவன் வர்றான். வரக்கூடிய வழியிலே மாலை இரவாகி விடுகிறது. ஒரு பாலடைந்த மண்டபம். அந்த மண்டபத்திலே சென்று தங்கலாம், நாளைக்கு எந்திரிச்சு போகலான்னு சொல்லி இரவு போய் தங்கிட்டான். அப்படியே அந்த மண்டபத்தை இரவு பார்க்குறான். ஒரு விளக்கை எடுத்து அதில் ஒரு திரியை இட்டு விளக்கை பற்ற வச்சு அந்த இடத்துல மண்டபத்தில் வச்சிடறான். உள்ள ஒரு கடவுள் இருக்கார். இப்போ பாலடைந்து இருக்கிறதே என்று சொல்லி அந்த மண்டபத்தை எல்லாம் பார்த்த அந்த வழிப்போக்கன் என்ன செஞ்சான், உடனே அந்த கோயிலை கட்டணும்னு மனசில் நினச்சான். நான் மட்டும் வசதியாக இருந்தா, நல்ல வசதியானவனாக இருந்தா இந்த கோயிலை எல்லாம் சுத்தமாக நல்லா அழகாக கட்டி அற்புதமான முறையிலே குடமுழுக்கு செய்து இறைவனுக்கு அழகாக பூஜை செய்து இதையெல்லாம் மனதிலேயே நினைக்கிறான். நல்ல முறையில் கட்டி நல்ல முறையில் முடிக்கணும் அப்படின்ட்டு. காலையில் எழுந்த உடனே அவன் அங்கேருந்து நேராக அங்கே இருக்கிற குளத்தில் போய் குளித்தான். குளித்து அங்கே இருக்கக்கூடிய மலரை பறித்து இறைவனுக்கு இட்டான். இட்ட உடனே அங்கிருந்து வெளியே வந்தான். வெளியே வந்து மறுபடியும் என்ன பண்ணான், ஜோசிகார்கிட்ட போனான். இப்போ ஜோசிகாரன் அவனை பார்த்த உடனே ஜோசிகாரன் தூக்கி வாரி போட்டுச்சு. நேற்று மாலை வந்தான், நாளைக்கு வான்னு நாம் தான் சொன்னோம், அவருக்கு ஏன் தூக்கி வாரி போடணும்? ஆனால் பார்த்த உடனே நினைத்தான், காலையிலே வந்தவனை பார்த்து நேற்று என்ன நடந்தது என்று ஜாதகத்தை வாங்கி வைத்து விட்டு கேட்டான். கேட்ட உடனே அவர் சொன்னார், நேற்று நீங்கள் நாளைக்கு வான்னு சொன்னீங்க, நான் நடந்தே வந்தேன், நடந்து போகும் வழியிலே இரவாகி விட்டது, ஒரு மண்டபத்தில் தங்கினேன், அந்த மண்டபமோ பாலடைந்து இருந்தது, அந்த பாலடைந்த மண்டபத்திலே இதையெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்று மனதிலே நினைத்துவிட்டு அப்படியே உறங்கிவிட்டேன். காலையிலே எழுந்து குளித்து முடித்து குளத்திலே குளித்தேன், இறைவனை வழிபட்டேன், நேராக உங்ககிட்ட வந்தேன். நைட்டு நான் மனசில் நினச்சிட்டேன் இந்த கோயிலெல்லாம் எடுத்து கட்டணும், நான் மட்டும் பெரிய வசதியாக இருந்தா கும்பாபிஷேகம் அழகாக செய்வேன்னு மனசில் நினச்சேன். நினச்ச காரணத்தினாலே இந்த குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்ற நினைத்த காரணத்தினாலே காலையில் அப்படியே நினச்சிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னா. இப்போ ஜோசிகாரன் நினைச்சார், இந்த ஜாதகத்திற்கு நேற்றோடு ஆயுள் முடிந்து விட்டது,
நேத்தோடு இந்த ஜாதகத்துக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆயுள் முடிந்த ஜாதகத்திற்கு பரிகாரம் ஒன்று இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும். விதின்னு ஒன்று இருந்தால் விலக்குன்னு ஒன்று இருக்கும். அப்போ பரிகாரம் என்று ஒன்று இருக்கும். அந்த பரிகாரம் என்னன்னு பார்த்தா, இந்த ஜாதகன் நீண்ட ஆயுது வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு கும்பாபிஷேகம் செய்தால் இவன் வாழ்வான்னு அதில் போட்டிருக்கு, கோயிலை கட்டி. இந்த ஒரு நாளில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியுமா? முடியாது. இதை பார்த்தான். மனதினாலே கும்பாபிஷேகம் செய்த காரணத்தினாலே அவன் ஜாதகத்தில் இருந்த பரிகாரங்கள் ஆனது. அந்த பரிகாரத்தை மனதினாலே கோயில் கட்டிய காரணத்தினாலே இந்த விஷயங்கள் நடந்தது. நடந்த காரணத்தினாலே வந்தார் என்று அந்த ஜாதகர் தெரிந்து கொண்டார். இப்போ இறைவனுக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று மனதினாலே நினைத்தாலே புண்ணியம். நமக்கு முன்னே பேசினவங்க கூட சொன்னாங்க, உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்லி. இந்த உள்ளம் என்கின்ற பெருங்கோயிலிலே எழுந்தருளச் செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு. இதே சிவராத்திரி தான் பிரம்மாவும் விஷ்ணு ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை போய் பார்த்தாங்க. இந்த சிவராத்திரியில் எண்ணற்ற நிலைகள் நடந்தது. பார்கடலிலே அமுதம் கடைந்தது, வேடன் வில்வம் பறித்து போட்டு வரம் வாங்கியது, இப்போ இந்த குரங்கு வில்வம் பறித்து போட்டு மன்னனானது. இப்படி ஒவ்வொரு செயலும் இந்த சிவராத்திரி பாதி உடம்பு உமையவள் வாங்கிய இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில் விஷமருந்தி, அதாவது நஞ்சு அருந்தி அந்த விடம் தலைக்கு ஏறக்கூடாது என்று அடியவர்களெல்லாம் தேவாரமும் திருவாசகமும் ஆடலும் பாடலும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள். பஞ்சாட்சரம், கல்லாப்பிலையும் கருதாப்பிலையும் கசிந்து உருகி நில்லாப்பிலையும் நினையாப்பிலையும் நின் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிலையும் தொலாப்பிலையும் துதியாப்பிலையும் எல்லா பிழைகளையும் போக்கக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளில் இறைவனை அருமையான முறையிலே அத்தனை அடியார்களும் வழிபாடு செய்து, இந்த சிவபூஜையில் கரடின்னு சொல்லுவாங்க. சிவபூஜையில் கரடி இல்லை, சிவபூஜைக்கு கரடி கை அப்படின்னு ஒரு வாத்தியம் இருக்குது. சிவபூஜையில் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்க, இந்த வாத்தியத்திலே 70 வகையான வாத்தியம் உண்டு. கரடிகை வாத்தியம் என்ற அந்த வாத்தியத்தை இசைத்து அதன் பின்பு சிவபூஜை செய்வார்கள். அப்படி இந்த சிவபூஜையிலே கரடி போல பல நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருந்தது. நேரமாக நம்ம பேச வேண்டியதை நேரம் கழித்து பேச வேண்டிய நிலை ஏற்பட்ட காரணத்தினாலே இந்த சிவராத்திரி இரவு இந்த அளவிலே என் உரையை சிற்றுரையாக முடித்து நிறைவு செய்கின்றேன். அடுத்த வருடம் நேரமாக இன்னும் அதிகமாக பல வரலாற்றுகளை சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். அரகர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. இந்த ஆலயம் வெகு விரைவாக நடக்க வேண்டி அடியார்களுடைய இடர்களை களையும் ஒரு பதிகத்தை பாடி இந்த வெகு விரைவாக இது பார்த்தோம்னா, இப்போ மலை அடிவாரத்தில் இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே திருவண்ணாமலைக்கு போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. 30 வருஷத்துக்கு முன்னே சதுரகிரி போகும்போது ரொம்ப குறைவாக வந்தார்கள். எங்கள் வீட்டில் சதுரகிரி எப்படி போகணும்னு கேட்டவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. பொன்னம்மாப்பேட்டிலேருந்து கோபால் அப்படிங்கிற ஒரு வைத்தியர் என்னை கூப்பிட்டு போனார். 30 வருஷம் இருக்கும். முதல் முறை போகும்போது நேராக மதுரை போங்க, திருமங்கலம் போங்க, வத்ராயிருப்பு போங்க, கிருஷ்ணங்கோயில் போய் வத்ராயிருப்பு போங்க, வத்ராயிருப்பு போய் தானிப்பாறை போங்க, இப்படின்னு சொல்லியே எனக்கு சலிச்சு போச்சு. அப்போது அவ்வளோ குறைவாக வந்தார்கள். ஆனால் காலம் மாறிய போது 7 கிரிகளை யாராக இருந்தாலும் சப்தகிரிகளை தரிசனம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கைலாயகிரி, அமரகிரி, வெள்ளியங்கிரி, வேதகிரி, பருவதகிரி, அருணகிரி, சதுரகிரி, இப்படி எங்கெங்கு கிரிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் வலம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அன்னைக்கு எப்படி அது தேய்ந்திருந்தது? அப்போ குறைவாக இருந்தார்கள், அதிகமாக தெரியவில்லை. இங்கே கஞ்சமலை அடிவாரத்தில் சித்தரசையா கட்டக்கூடிய ஆலயம்
வெகு விரைவில் இங்கிருந்து பெரிய நிலையிலே வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே அடியேனுக்கும் பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அன்னைக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஒரு காலம் வரும். அண்ணாமலையிலலாம் இன்றைக்கெல்லாம் போனோம்னா எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது பௌர்ணமியில். நாங்கள் பௌர்ணமி போகிறதே இல்லை. அதனால் என்ன பிரதோஷம் போயிடுறோம். அப்படிப்பட்ட இந்த ஆலயம் வெகு விரைவாக சீக்கிரமாக எழுந்து அனைவருக்கும் அருள்பாலித்து ஒரு பகுதியில் நல்ல ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஆலயம் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த பகுதி சுற்றுப்புறமும் ஏறக்குறைய ஒரு 30 கிலோமீட்டர் அளவிலே வளமை கொளிக்கும். பழனி மலையில் பார்த்தா முருகப்பெருமான் கேரளாவை பார்த்துருப்பார். அந்த பகுதியில் 30 கிலோமீட்டருக்கு வளமை இருக்கும். இதை போல் எங்கே பார்த்தாலும் அந்த மலையில் இருக்கக்கூடிய இறைவனும் மலை சார்ந்த அந்த கோவிலும் எங்கெங்கு இருக்கிறதோ அந்த பகுதிகளெல்லாம் வளங்கள் வளமையாக இருக்கும். அதனாலேயே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் குடியிருக்க வேண்டாம்ங்கிறார் அப்பர் பெருமான். மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உனை பேசினல்லால் குறையுடையாய் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே இடர்களை களைந்திடுவாய் நெடுங்கலம் மேயவனே. தில்லையம்பதியினுடைய நடனமாடினார்கள். தில்லையிலேயே பல ரகசியம் அடங்கியிருக்கு. நாம் இப்போ யாருமே போகாமல் இருந்தால் கூட என்ன சொல்லுவோம்? தில்லைக்கு போயிருக்கீங்களா? போனதில்லை, கண்டதில்லை, எல்லாமே தில்லை தில்லைன்னே வரும். அந்த வார்த்தையிலே தில்லையை நாம் உரைக்கக்கூடிய சொல் எந்த கோயிலில் இருக்குன்னா தில்லையில் தான் இருக்குது. அந்த தில்லையிலே ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பலவாணனையும் சிவபெருமானையும் சிவகாமி அம்மை தில்லை காளியாகவும் நாங்கள் வரும்போது ஆடிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட தில்லையம்பதியை நினைக்க வைத்தது இங்குதான். அப்படி இந்த ஆலயம் வெகு விரைவாக எழும்ப வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவகாமி சமேத அம்பலக்கூத்தனை வேண்டி எங்களை எல்லாம் இதய தெய்வமாக இருந்து வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய சொர்ணாம்பிகா சமேத சுகவனேஸ்வர பெருமானை மனம் மொழிகளால் பணிந்து அடியேனும் இந்த ஆலயத்தை வெகு விரைவாக நடக்க வேண்டும் என்று பாராயணம் செய்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.